Hi guys, welcome to Keerthi Sri channel. இன்னைக்கு நம்ம இவ்ளோ ஈஸியா தட்டை பண்ண முடியுமாங்கறதை பார்க்க போறோம். என்னன்னா மினி தட்டை தாங்க. இதுக்கு முன்னாடி இப்பதான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க and அது கூடயே இருக்கிற bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஏதோ ஒரு கிண்ணம் இல்லனா ஏதோ ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து புரோட்டீன் பவுடர் ஸ்கூப்பர் தான் எடுத்துர்க்கேன். அதுல நான் வந்து பாதி அளவு உளுந்தம்பருப்பு எடுத்துர்க்கேன். நீங்க கிண்ணனாலும் கிளாஸ்னாலும் பாதி அளவு எடுத்துக்கோங்க. ஆனா எல்லா மெஷர்மென்ட்க்குமே நீங்க கிண்ணம் யூஸ் பண்ணீங்கன்னா கிண்ணம் யூஸ் பண்ணுங்க, கிளாஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ணுங்க. எது யூஸ் பண்றீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இது வந்து மெஷரிங் கப் இல்லாதவங்களுக்கு என்கிட்ட மெஷரிங் கப் இருக்குன்னா நீங்க மெஷரிங் கப்ல வந்து half quantity எடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ingredients எல்லாமே கொடுத்துறேன். இந்த அளவுக்கு நீங்க இத நல்லா வறுத்தோனே நல்லா கொஞ்சம் ஆற வச்சு மிக்ஸில பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. and நான் பவுடர் பண்றப்பவே காயப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு half டீஸ்பூனுக்கும் கம்மியா காயப்பொடி ஆட் பண்ணி அதையும் நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த எடுத்த அதே ஸ்கூப்பர்ல வந்து 4 கப் வந்து பச்சரிசி சேர்க்க போறேன். அது ரெடிமேட் பச்சரிசி தான் சேர்க்கிறேன். கணேஷ் பச்சரிசி மாவு அதுதான் சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து அரைச்ச உளுந்தம்பருப்பு மாவு, அதுக்கப்புறம் அதே ஸ்கூப்பர்ல ஒரு ஸ்கூப்பர் அளவுக்கு வந்து நான் தேங்காவை துருவி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்றேன். அப்புறம் வந்து நான் 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்றேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணணும். கறிவேப்பிலை வந்து அங்க இதுக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். உங்களால கறிவேப்பிலை அதிகமா சேர்க்க முடிஞ்சா சேர்த்துக்கோங்க. அதனால குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து கடலைப்பருப்பு வந்து நான் வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணில ஊற வச்சு வச்சிருக்கேன். அதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இல்லனா 6 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான இம்பார்ட்டன்ட்டான இன்கிரிடியன்ட்னா அதுக்கு வந்து பட்டர் தாங்க. வெண்ணெய் வந்து 100 கிராம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் வந்து நீங்க இதுக்கு 100 ல இருந்து 150 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வெண்ணெய் எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு தட்டை வந்து நல்ல கிறிஸ்பியா நல்ல சூப்பரா இருக்கும். கிறிஸ்பியானாலுமே இந்த ஹார்டா கடுகடுன்னு இல்லாம இருக்கும். இப்போ நான் அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிட்டு மாவுல தண்ணி ஊத்தி நம்ம பேசைய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உப்பு காரம்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சோ நீங்க வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் கலந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு. இப்போ இதெல்லாம் நான் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா லைட்டா வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போறேன். மாவு டைட்டா பிசைய கூடாது, நல்லா லூசா இருக்கணும். இப்போ நான் தட்டை செய்றதுக்கு இது மாதிரி ஒரு பார்சல் பேப்பர் இல்லனா பட்டர் பேப்பர் இல்லனா நீங்க கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுல நான் வந்து ஆயிலை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து பிசைறதுக்கும் தட்டை செய்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் எவ்வளவு ஆயில் அப்ளை பண்ணிருக்கேன். இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை இதல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டா பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இத வந்து பிசைஞ்சிட்டு நான் இத வந்து குட்டி குட்டி பால்ஸா வந்து உருட்டி எடுத்துக்க போறேன். அதாவது நம்ம சப்பாத்தி செய்றதுக்கு எந்த சைஸ்க்கு உருட்டி எடுப்போமோ அதே அளவுக்கு நான் உருட்டி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நான் எல்லா மாவையுமே உருட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஆயில் தடவின பேப்பர்ல ஒரு பால் எடுத்து நான் வந்து இதே மாதிரி இன்னொரு பார்சல் பேப்பர் மேலேயும் எண்ணெயை தடவி மேலே இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு கையாலேயே லைட்டா தட்டுறேன். அதுக்கப்புறம் இது மாதிரி உங்ககிட்ட ஏதாவது சில்வர் பாக்ஸ் இல்லனா இது மாதிரி இருந்துச்சுன்னா இதை வச்சு நீங்க லைட்டா இப்படி பிரஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஷேப் கிடைச்சிரும். இதை வச்சு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ண வேண்டாம். லைட்டா பண்ணாலே போதும். இல்லனா உங்களுக்கு அதுக்குள்ள ஏதாவது வெயிட்டா ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சீங்கனாலே உங்களுக்கு அழகா எண்ணெய் தடவுறதுனால அழகா பிரிஞ்சு வந்துரும். இப்போ நான் வந்து ஒரு குக்கி கட்டர் இல்லனா ஒரு குட்டி கிண்ணத்தை வச்சு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க எவ்வளவு அழகா கட் பண்ண வருதுன்னு உங்களுக்கே தெரியும். நல்ல மெல்லிசாவும் இருக்க கூடாது, ரொம்ப கனமாவும் இருக்க கூடாது. கரெக்ட்டா இந்த மாதிரி சைஸ்ல தான் இருக்கணும். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே தட்டி அதே இன்னொரு பட்டர் பேப்பர்ல இப்படி வரிசையா எண்ணெய் தடவன பேப்பர்ல இப்படி வரிசையா வந்து அடுக்கி வச்சிட்டேன். நீங்க இதே மாதிரி ரொம்ப ஒல்லியா உருட்டிட்டு குட்டி குட்டி பாலா வந்து உருட்டி
தட்டிட்டிங்கனாலே உங்களுக்கும் குட்டி குட்டி தட்டை அழகாகவே வந்துடும். பார்த்திங்களா, எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எண்ணெய் அடியில் தடவுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக எடுக்கிறேன்னு. எண்ணெய் இப்போ காஞ்சிட்டுன்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு அந்த மாவுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து போட்டிங்கன்னா நல்ல பபுள்ஸ்லாம் வந்து மேலே விரிஞ்சிட்டனால எண்ணெய் காஞ்சிட்டுன்னு அர்த்தம். இப்போ நான் இதை வந்து எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெய் தடவுனதுனால பேப்பரில் அழகாக எடுக்க வருது. ஒருவேளை உங்களுக்கு வரல, எடுக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா இப்படி கத்தியை வச்சு அடியில் இது பண்ணி தென்னி எடுத்திங்கனாலே வந்துடும். நீங்கள் அப்படி கத்தியில் இருக்கிற மாதிரியே தட்டையை வந்து எண்ணெய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தீங்க, குக்கிங் இப்போ தான் பழகிக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸியான வேயாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டவ் வந்து நான் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதே மாதிரி நான் வந்து ஒவ்வொரு தட்டையாக எடுத்து போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பபிள்ஸ்லாம் அடங்கின அப்புறம் நான் வந்து இதை எடுத்துக்க போகிறேன். ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதும் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு நீங்கள் 2 சைடுமே ஒரே கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தட்டையை எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இப்போது தட்டை வந்து வீட்டிலையே சூப்பராக ரெடி ஆகிட்டு உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். இது நல்லாவே கிறிஸ்பியாக இருந்துச்சு இந்த தட்டை. அண்ட் வந்து கடுகடுன்னெலாம் இல்லை, நம்ம வெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து நமக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக அதுவும் சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கீர்த்தி ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.